அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்பி அலாதேனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலைபெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தில்தான் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டுகளை படைத்து அந்த ஆண்டுகளை 12 மாதங்களாக பிரித்து அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான கண்ணியமிக்க மாதமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த மாதங்களில் ஒன்றில்தான் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், இந்த மாதங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல்கள், வழிபாடுகளை பற்றி நமக்கு மிகவும் அதிகமாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், எப்படி செய்து இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய செயலாக இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமாக வைத்திருக்கின்றான். துல்காதா, துல்ஹஜ், மொஹரம், ரஜப் என்கிற இந்த 4 மாதங்கள் தான் புனிதமான மாதங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக 10 பகல்களை பற்றி சொல்லும்போது, வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பானது, அதுபோன்று துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 பகல்கள் சிறந்தவை என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகம் அமல் செய்பவர்களாக, நல்ல அமல்களை விரைந்து செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் அதிகமாக திக்ரு செய்வது, தக்பீர்கள் ஓதுவது, முடிந்தால் நோன்பு வைப்பது, தான தர்மங்கள் செய்வது போன்ற வணக்க வழிபாடுகளை எவ்வளவு அதிகம் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்துவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் பகல்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் பகலில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் கிதாபில் 5446வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துல்ஹஜ் மாதத்தின் அமல்களில் ஒன்றுதான் குர்பானி கொடுப்பது, அல்லாஹ்விற்காக பிராணியை அறுத்து பலியிடுவது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, நாம் உமக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுத்து இருக்கின்றோம். கௌசர் என்ற தடாகத்தை விசேஷமாக ஆக்கியிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக தொழுது வணங்குவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இந்த இடத்தில் துல்ஹஜ் பிறை 10 அன்று தொழக்கூடிய தொழுகைகளையும் அன்று கொடுக்கப்படும் குர்பானி வணக்கத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்வை புகழ்வதற்காக இந்த துல்ஹஜ் மாதத்தில் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் துல்ஹஜ் பிறை 10 அன்று நாம் தொழக்கூடிய பெருநாள் தொழுகையும் அதன் பிறகு அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடக்கூடிய குர்பானி பிராணியும் ஆகும். இன்னும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறி காமிக்கின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக என் தொழுகையும் என் மற்ற வணக்கங்களும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தானவை. இந்த வசனம் 6வது அத்தியாயத்தில் 162வது வசனமாக இடம்பெயர்கிறது. சையீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த வசனத்தில் வரக்கூடிய நுசுக் என்கிற இந்த வார்த்தை பிறை 10 அன்று அறுத்து பலியிடக்கூடிய அந்த பலி பிராணியை தான் குறிக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். எப்படி சூரா கௌசரிலே தொழுகையோடு சேர்த்து அல்லாஹு தஆலா குர்பானியை சொன்னானோ, அதுபோன்றுதான் சூரா அல் அன்ஆம் இந்த வசனத்திலும் எனது தொழுகையும் நான் அறுத்து அல்லாஹ்விற்காக பலியிடக்கூடிய அந்த குர்பானி பிராணியும் அல்லாஹ்விற்காக என்று விசேஷமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும்.
வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். இந்த 10 ஆண்டுகளும் உல்ஹியா குர்பானி கொடுக்கும் வளமை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 4955வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், குர்பானி என்பது ஏதோ ஒரு வழக்கமான ஒரு சடங்கான ஒரு செயல் கிடையாது. மாறாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது அடையாள சின்னமாக தன்னுடைய தௌஹீதின் அத்தாட்சிகளாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் கூறி காமிக்கின்றான் 22வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில், இதுதான் இறைவன் வகுத்ததாகும். எவர் அல்லாஹ்வின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அது உள்ளச்சத்தால் ஏற்பட்டது ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஒரு வழமையை நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து வைத்திருந்தான். அதனால்தான் நமக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடும்போது, நீங்கள் புனிதமிக்க மாதங்களை பங்கப்படுத்தி விடாதீர்கள், அந்த மாதங்களில் பாவங்களை செய்து அதன் புனிதத்தை பாழாக்கி விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இடங்களில் பாவம் செய்து அதன் புனிதத்தை பாழாக்கி விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்யப்பட்ட, அல்லாஹ்விற்காக வேண்டி நிய்யத் செய்யப்பட்டு மாலையிடப்பட்ட குர்பானி பிராணிகள், மேலும் குர்பானிக்காக வேண்டி வாங்கப்பட்ட குர்பானி பிராணிகள், இவற்றையும் நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள், இவற்றை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள், இவற்றின் கண்ணியத்தை குறைத்து விடாதீர்கள் என்று 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அவற்றிற்கு தேவையான உணவுகளை கொடுப்பது அவசிய தேவை இருந்தாலே தவிர அதன் மீது தேவையில்லாமல் பிரயாணம் செய்வது கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு ஒட்டகத்தை குர்பானிக்காக வாங்கி வைத்திருக்கிறார். அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானி பிராணியை அழைத்து செல்லும் போது அவருக்கு பிரயாணம் செய்வதற்கு வேறு ஒட்டகம் இல்லை என்றாலே தவிர அதன் மீது சவாரி செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். காரணம், அல்லாஹ்விற்காக நிய்யத் செய்யப்படக்கூடிய குர்பானி பிராணி என்பதால். அடுத்ததாக, இந்த உல்ஹியா உடைய சட்டத்தில் எந்த பிராணியை அறுத்து பலியிடலாம் என்ற கேள்விக்கு உதாரணமாக, இந்த உல்ஹியா சட்டம் என்பது அது ஒரு ஆடாக அல்லது ஒரு மாடாக அல்லது ஒரு ஒட்டகமாக கொடுக்கலாம். இந்த உல்ஹியா உடைய சட்டம் என்னவென்றால், உல்ஹியா கொடுப்பது யாருக்கு வசதி இருக்கின்றதோ, அதாவது யாருக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மாட்டில் ஒரு ஒட்டகத்தில் ஒரு பங்கை பெற்று கொள்வதற்கான சக்தி இருக்கின்றதோ அவர்கள் மீது உல்ஹியா கொடுப்பது கட்டாய கடமையாகும். அதாவது குர்பானி கொடுப்பது என்பது ஒரு வாஜிப், அதாவது கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. இதை பற்றி இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு வசதி இருந்தும் அவர் உல்ஹியா தர வேண்டும் என்று நிய்யத் இல்லையோ, நாங்கள் பெருநாள் தொழக்கூடிய அந்த பெருநாள் மைதானத்திற்கு அவர் வர வேண்டாம். இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா கிதாபில் 3123வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தடை உத்தரவை பாருங்கள். பெருநாள் மைதானத்திற்கு தொழுகையே கடமையில்லாத ஹைலுடைய பெண்களை அழைத்து வாருங்கள், நிஃபாசுடைய பெண்களை கூட அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எந்த பெண்ணுக்கு உடுத்துவதற்கு மேலாடை ஹிஜாப் ஆடை இல்லையோ, இரவல் வாங்கி கொண்டாவது ஹிஜாபை அணிந்து கொண்டு பெருநாள் மைதானத்திற்கு வர வேண்டும். திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் கூட பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உல்ஹியா விஷயத்தில் வசதி இருந்தும் கொடுக்காமல் அலட்சியம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தடை, பெருநாள் தொழக்கூடிய அந்த பெருநாள் மைதானத்திற்கு அவர் வர வேண்டாம் என்று அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பை காட்டியிருக்கின்றார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் அதற்குண்டான சரியான ஒரு ஏற்பாடை செய்யாமல் கடைசி நேரம் வரை பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் செய்திருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எத்தனையோ நம்முடைய மேல் மிச்சமான செலவுகளை குறைத்தால், அனாவசியமான செலவுகள் செய்யாமல் இருந்தாலே கண்டிப்பாக ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பதற்கான வசதியை பெறலாம். ஆட்டை கொடுக்கலாம். அதற்காக ஒரு 6 மாதமாக நம்முடைய செலவுகளை குறைத்து, ஒரு சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவர் கூட 6 மாதமாக
அவசியமான செலவுகளை கூட குறைத்து அல்லாவிற்காக வேண்டி சுருக்கிக் கொள்வாரோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை கூட குர்பானியாக கொடுக்க முடியும். அதுவும் இல்லை என்றால் மாட்டின் ஒரு பங்கை அல்லது ஒட்டகத்தின் ஒரு பங்கை கூட கொடுக்கலாம். மாட்டின் பங்கு என்பது நமது ஊரை பொறுத்தவரை எல்லாரும் இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. ஒருவர் ஒரு மாட்டின் ஒரு பங்கை சேர அலட்சியம் செய்வாரே ஆனால் அல்லாஹுடைய இந்த புனித கடமையிலே அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய அலட்சியம் என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலிருந்து விலகி கண்டிப்பாக தௌபா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தையை பாருங்கள். யாருக்கு மேல் மிச்சமாக இருக்கின்றதோ தனது செலவுகள் போக, அதாவது அன்றாட உணவு, அந்த மாதத்திற்குரிய உணவு போக அவரிடத்திலேயே மேல் மிச்சமாக வசதி இருக்குமே ஆனால் உல்ஹியா கொடுக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் அவர் இல்லை என்றால் நம் தொழக்கூடிய மைதானத்திற்கே அவர் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த அளவிற்கு குர்பானியின் சட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாவிடம் நாம் கையேந்தி கேட்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குர்பானி பிராணிகளின் வயது ஒட்டகமாக இருந்தால் அல்லது மாடாக அல்லது ஆடாக இருந்தால் அந்த குர்பானி பிராணி எத்தனை வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவின் அடிப்படையில் ஒட்டகமாக இருக்குமே ஆனால் அரபி மாத கணக்குப்படி சரியாக 5 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மாடாக இருக்குமே ஆனால் முழுமையாக 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஆடுகளாக இருக்குமே ஆனால் 6 மாதங்கள் முழுமை அடைந்திருக்க வேண்டும். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் செம்மறி ஆட்டில் 6 மாதம் முழுமையான ஆட்டை குர்பானி கொடுக்கும் வழக்கமுடையவர்களாக இருந்தோம். இந்த ஹதீஸ் நசஈ கிதாபில் 4352வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குர்பானி பிராணி குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 வகையான பிராணியை உல்ஹியாவிலே கொடுக்கக்கூடாது. முதலாவது, எதனுடைய குறை வெளிப்படையாக தெரிகிறதோ அதில் காயம் ஏற்பட்டு இருக்கலாம், நோய் நொடி ஏற்பட்டு இருக்கலாம். குறிப்பாக கண்ணில் ஏற்பட்ட குறைகள், கண் குருடாக இருக்குமே ஆனால் 2 கண்ணோ அல்லது 1 கண்ணோ குருடாக இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, தெளிவாக வெளிப்படையாக இது நோய் பிடித்த பிராணி என்று தெளிவாக தெரியக்கூடிய மெலிந்து சப்பானியாக இருக்கும் பிராணிகளை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, நொண்டி செல்லும் பிராணி, அதனுடைய முடம் தெளிவாக தெரிகிறதோ அப்படிப்பட்டதையும் நாம் குர்பானியிலே கொடுக்கக்கூடாது. பிறப்பிலே நன்றாக இருந்து பிறகு கை கால் முறிந்து இதுவும் குர்பானியிலே பயன்படுத்தக்கூடாது. இதை பற்றி பரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுதாவுத் கிதாபில் 2802வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த குர்பானியில் சிறந்த பிராணி எதுவென்றால் கருப்பும் வெள்ளையும் கலந்த பிராணி, அதாவது முழுமையான வெள்ளை அல்லாத கருப்பிலேயே சாய்ந்து வெள்ளையுடைய பிராணி குர்பானி ஆடுகளில் மிக சிறந்தது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இதை பற்றி 2 கருப்பு ஆடுகளை குர்பானியில் கொடுப்பதை விட கருப்பு நிறம் சாய்ந்த வெள்ளை நிற ஆட்டை குர்பானியிலே கொடுப்பது மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 9404வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. குர்பானி பிராணியின் பங்கு. இந்த குர்பானி பிராணியிலேயே ஒட்டகமாக அல்லது மாடாக இருக்குமே ஆனால் அதில் 7 நபர்கள் பங்கு சேரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஹுதைஃபியாவில் 7 நபர்கள் சார்பாக ஒரு ஒட்டகத்தையும் அதுபோன்று 7 நபர்கள் சார்பாக ஒரு மாட்டையும் நாங்கள் குர்பானி கொடுத்தோம். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 2484வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுபோன்று யார் குர்பானி பிராணியை நேரடியாக அறுக்க முடியவில்லையோ அவர் தன் சார்பாக வேறு ஒருவரை அறுப்பதற்கு நியமிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. முடிந்தால் தானாக அறுப்பது மிக சிறந்த செயல். முடியவில்லை என்றால் தன் சார்பில் ஒருவரை நியமிக்கலாம். அந்த குர்பானி பிராணியை தன்னுடைய ஊரில்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பானியின் நேரத்தை பொறுத்தவரை தொழுகை முடிந்த பின் அந்த குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வரும்பொழுது அறுக்கப்பட்ட ஒரு பிராணியை பார்த்தார்கள். இது என்னவென்று கேட்டார்கள். ஒருவர் அவசரமாக அறுதுவிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது ஒரு சாதாரண மாமிசத்திற்கு அறுக்கப்பட்ட பிராணியாக தான் இருக்குமே தவிர குர்பானிக்காக ஆகாது. யார் தொழுகைக்கு முன் அறுத்து
அறுத்தாரோ அவர் தம்முடைய தேவைக்காக அறுத்தவர் ஆவாரே தவிர குர்பானி என்கிற ஒரு அமலை, ஒரு சுன்னத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னங்களில் ஒன்றான அந்த வணக்கத்தை செய்ததற்காக அறுத்தவராக ஆகமாட்டார். யார் தொழுகையை முடித்ததற்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு அறுப்பாரோ அவருடைய குர்பானிதான் குர்பானியாக முழுமையாக நிறைவேறும். அவர்தாம் முஸ்லிம்களுடைய சுன்னாவை நிறைவேற்றியவர் ஆவார் என்று பதிலளித்தார்கள். இதை அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் 5546வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருநாள் உடைய தொழுகை முடிந்ததிலிருந்து அன்றைய தினம் முழுமையாக, அதற்கு பிறகு ஐயாமுல் தஷ்ரிக் பிறை 11, 12, 13 ஆகிய அன்று சூரியன் மறையும் வரை உள்ள நேரங்களில் அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஷ்ரீக் உடைய எல்லா நாட்களும் குர்பானி அறுப்பதற்குரிய நாட்கள் என்று. இதனை அறிவிப்பவர் ஜுபைர் இப்னு முத்ஈம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 16751வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பிறை 10 அறுக்கலாம், முடியவில்லை என்றால் பிறை 11 அறுக்கலாம், முடியவில்லை என்றால் பிறை 12, 13 கூட அறுக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அலட்சியத்தின் காரணமாக நாம் நாட்களை தள்ளி போடக்கூடாது. அமல்கள் விஷயத்தில் அமல்களை எந்த அளவிற்கு சீக்கிரமாக நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்வதுதான் சிறந்தது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரு சில மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால், அந்த குர்பானி பிராணி அறுக்கப்பட்டதற்கு பிறகு அறுத்து அதை சுத்தம் செய்வதற்கு வரும் அந்த கூலி ஆட்களுக்கு அந்த குர்பானி இறைச்சியில் இருந்து கூலியை கொடுக்கின்றார்கள். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். கூலி என்பது தனியாக கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அந்த ஆட்டுடைய தோலை கூட கூலியாக கொடுக்கக்கூடாது. அதுபோன்று வேறு சில பாகங்களை, தலை, குடல், கால் போன்றவற்றையும் கூலியாக கொடுக்கக்கூடாது. அதுபோன்று அவருடைய கூலி முழுமையாக நிறைவு செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகு குர்பானி கொடுப்பவர் விரும்பும் பொருட்டு மற்ற முஸ்லிம்களில் ஒருவராக கவனித்து அந்த குர்பானி இறைச்சியை கொடுக்கலாமே தவிர கூலியில் இருந்து கணக்கிட்டு எந்த ஒன்றையும் குர்பானி இறைச்சியில் இருந்து கொடுக்கக்கூடாது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இதை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்பானி ஒட்டகங்களை அறுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள். அதன் இறைச்சியை தர்மம் செய்யும்படி, அதனுடைய தோள்களை தர்மமாக கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள். ஆனால் அவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் அறுப்பவருக்கு, சுத்தம் செய்பவருக்கு கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையாக சொன்னார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் கிதாபில் 1317வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த குர்பானி பிராணியின் இறைச்சியை பொறுத்தவரை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழிகாட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் உணவளியுங்கள், நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் சலமா இப்னு அஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி கிதாபில் 5569வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஒன்று, அந்த குர்பானி பிராணியை அறுத்ததற்கு பிறகு அதனுடைய இறைச்சியின் ஒரு பகுதியை நாம் வைத்து கொள்ளலாம், ஒரு பகுதியை நாம் தர்மம் செய்யலாம், ஒரு பகுதியை நம்முடைய உறவினர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். இப்படி 3ஆக பிரித்து கொள்வது சிறந்தது என்பது மார்க்க அறிஞர்களுடைய கருத்து. அடுத்ததாக, இந்த குர்பானி பிராணியை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் குர்பானி பிராணியை நிறைவேற்ற வேண்டுமா, அதாவது குர்பானியை நிறைவேற்ற வேண்டுமா, இல்லை வீட்டில் பொறுப்பாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நிறைவேற்றினால் போதுமா என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை, அந்த வழமையை அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் திர்மிதியில் பதிவு செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒரு மனிதர் ஒரு ஆட்டை தன் சார்பாகவும் தனது குடும்பத்தார் சார்பாகவும் அறுப்பவராக இருந்தார். இதனை அறிவிப்பவர் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். திர்மிதி கித்தாபில் 1505வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குர்பானி பிராணி என்பது வீட்டினுடைய அந்த பொறுப்பாளர், தலைவர் நிறைவேற்றும் போது அந்த வீட்டில் உள்ளவர் சார்பாக நிறைவேறிவிடும். ஒவ்வொருவரும் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுப்பது, தனது உறவினர்களில் யாராவது இறப்பதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் என் சார்பாக குர்பானி கொடுத்து விடுங்கள் அல்லது இத்தனை ஆண்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கட்டாயமாக வசியத் செய்திருந்தால் அவர் சார்பாக அந்த வசியத் நிறைவேற்றப்படலாம். இது அல்லாமல் இருக்கும் நிலைகளில் ஒவ்வொரு ஆண்டும் போன வருடம் இறந்து போன என் அத்தாவுக்காகவோ என் அம்மாவுக்காகவோ என்று இப்படி இறந்தவர்களுக்காக என்று தனியாக குர்பானி கொடுப்பது சுன்னாவில் கிடையாது.
நபியும் இறந்துவிட்ட தன் மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காகவோ இல்லை தன்னுடைய சச்சா அவர்களுக்காகவோ குர்பானி கொடுக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குர்பானி கொடுப்பவர் செய்யக்கூடாதவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நிய்யத் வைத்து விடுகிறார்களோ அவர் துல்ஹஜ் பிறை பிறந்ததற்கு பிறகு தங்களது முடிகளை எடுக்க வேண்டாம், தங்களது நகங்களையும் வெட்ட வேண்டாம், அவர் குர்பானி கொடுத்து முடிக்கின்ற வரை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் கிதாபில் 1977வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற குர்பானி உடைய சட்டங்களை தெரிந்து நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். தெரியாத மக்களுக்கும் இதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். எந்த ஒரு இபாதத்துக்காக இருந்தாலும் அல்லாஹ் அதை நமக்கு எப்படி கடமையாக்கி இருக்கின்றான், அல்லாஹுடைய தூதர் எப்படி வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்ற இல்மை கற்று செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கும் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. இதை தவிர்த்து வேறு ஏதாவது சில சட்டங்கள் குறித்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.